இந்த பக்கத்து ஹோட்டல்காரக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நானும் இந்த பிரச்சனை எப்படா முடிப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப லென்த்தாக நீட்டிக்கிட்டே தான் போகிறாங்க. ஓரளவுக்கு தானே பொறுமையாக இருக்க முடியும். ஓயாமல் ஒரே விஷயத்த நொயின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளை வந்துட்டு கல்யாணத்துக்கு தான் ஆசைப்படுதுன்னு நினச்சிட்டு தூக்கி கல்யாணத்தை கொண்டு போய் மண்டையில் கட்டணும்னு நினச்சிட்டு மாப்பிள்ளைய வர சொல்லி பொண்ணுக்கே தெரியாமல் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. இதில் குடும்பமே உடந்த அவங்க அம்மாவை தவிர. ஆனால் அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. நேற்று என்ன பண்ணிட்டாங்க, போலீஸை வர வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்து அந்த வர வச்சுருந்தாங்கல்ல, அப்போ போலீஸை வர வச்சுட்டாங்க. போலீஸை வர வச்சு எனக்கு கல்யாணத்தில் விருப்பம்லான்னு அந்த பிள்ளையும் சொல்லிருச்சு. அவங்களும் வான் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லி சொன்னாரா. சாயங்காலம்னா நான் வெளியேறிடுவேன்னு சொல்லி சொன்னாரா. வெளியேறினாரா என்னன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் சத்தத்தைவே காணும். இப்போ வரைக்கும் சத்தத்தை காணும். நானும் காலையிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கே, சத்தத்தையே காணும். ஒரு சத்தம் இல்லை. கடுப்பாக இருக்குது. எத்தனை நடவு தான் தேடிக்கிட்டே இருப்பீங்க? கதவு திறந்துச்சா இல்லைன்னு எத்தனை நடவு போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன். எரிச்சலாக இருக்குது. உண்மையில ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இதில் கடைசியில் வேற என்ன தெரியுமா பண்ணானுங்க, இந்த புள்ள வேற வந்துட்டு அவன் இந்த பையன் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிச்சு, பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிச்சு. ஆனால் அந்த பிள்ளை போய் அவனை போய் பார்க்க போயிருந்துருக்கு. அவங்க அப்பா அந்த பையனோட அவங்க அப்பா காரங்க வந்துட்டு உனி யார் இங்கே வர சொன்னான்னு சொல்லிட்டு மானாவாரியாக திட்டி அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளைய அனுப்பிச்சிருந்துருக்காப்புல. இந்த ஒரு விஷயத்த இது நாளைன்னு போட்டாங்க. அவங்க அப்பங்கார வெளியேறத வந்துட்டு தொடரும்னு போட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. பாக்கியலட்சுமி சீரியல்லாம் பாக்கியலட்சுமி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்னடா நம்ம போடலையேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து பாக்கியலட்சுமி சீரியலை காணோம். பாக்கியலட்சுமி ஓடிருச்சா என்னமோ. என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை நடக்குது என்ன வேணான்னு தெரிஞ்சிச்சு நினைச்சு ஓடிருச்சா என்னமோ. ஃபீலிங்கா தான் இருக்கு. திட்டுறது தானே அப்போ வந்தீங்க. ஆமா, வேற வேலையை என்ன செய்ய, வீட்டுக்குள்ள வேலை செய்யும் போது டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதுல, டிவி ஈஸி பண்றதில்ல. அதனால இந்த 2 சீரியல் பாண்டியன் ஸ்டோரை பாக்கியலட்சுமியை மட்டும் போட்டு விட்டுட்டு ஹாட்ஸ்டாரில் போட்டு விட்டுருவேன். இப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு இடையில ஒரு மாதம் கூட ஆகலை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஹாட்ஸ்டாரை காணோம். என்னடா ஹாட்ஸ்டாரை காணோம் தேடி தேடி பார்க்குறேன். கடைசியில் பையப்புள்ள ஜியோவை மாற்றி வச்சிருக்கு. இப்படித்தான் இன்னைக்கும் அதே மாதிரி பாக்கியலட்சுமியை காணோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பாக்கியலட்சுமி அக்காவை காணோம். கண்டுபிடிச்சா தயவு செய்து எனக்கு வாங்கி கொடுங்க. இந்நேர நாடகமே முடிஞ்சிருந்துருக்கும். ஐயோ போச்சு, ஹாட்ஸ்டாரில் போடாமல் விட்டுட்டானுங்க. பாண்டியன் ஸ்டோரை மட்டும் பார்த்துக்கிட்டேன்.